இன்னொரு பல்லவியை பாடுவோம். போடுவியா? என்ன 121 பக்கத்துள்ள 91வது பல்லவி பாடம். பரத்தின் மகிமை உள்ளம் நிரப்பிற்று சிலுவையிலே முழுமையாக்கினார். பரத்தின் மகிமை உள்ளம் நிரப்பிற்றே சிலுவையில் என்னை முழுமையாக்கினார். என் பாவம் தீர்ந்ததே கோடு இரவும் நீங்கிற்றே. பரத்தின் மகிமை உள்ளம் நிரப்பிற்றே. நாம் இன்னொரு பாடலை பாடுவோம். நூற்றி 85 பக்கத்தில் 29வது பாடலை பாடும். ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you and bless you that you have given us this opportunity to come and worship you. பரமபிதாவே, உம்மை வந்து ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக நன்றி சொல்லி துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். Lord, help us to worship you in spirit and in truth. ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். Lord, in this land which is worshipping so many millions of gods, you have chosen us to worship the only true and living God. ஆண்டவரே, இந்த தேசத்திலே மக்கள் லட்சக்கணக்கான தெய்வங்களை வணங்கும் பொழுது ஒரே மெய்யான ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். Lord, you have not done it by any accident or it's not a stroke of luck. ஆண்டவரே, இது ஏதோ ஒரு விபத்தினாலோ நேரிட்டதோ இல்லை என்றால் ஒரு அதிர்ஷ்டமோ அல்ல. Lord, you have chosen us for a specific purpose. ஆண்டவரே, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக எங்களை தெரிந்திருக்கிறீர். Lord, help us to understand that purpose and fulfill that purpose. ஆண்டவரே, அந்த நோக்கத்தை விளங்கிக் கொண்டு அது நிறைவேற உதவி செய்யும். Lord, even now as we meditate on your word, please be with us. ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது தயவுசெய்து எங்களோடு இரும். Let the words of my mouth and the meditations of all our hearts be acceptable in your sight. என்னுடைய வாயின் வார்த்தையும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படட்டும். In the mighty name of our Lord and Savior Jesus Christ I pray. Amen. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். This sermon is from the latter part of what we read, the last 5 verses of what we read in Revelation 20. இந்த பிரசங்கமானது வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் படித்ததில் கடைசி 5 வசனங்களிலிருந்து எடுக்கப்படுகிறது. The last 5 verses talk about the book of life. இந்த கடைசி 5 வசனங்கள் ஜீவ புத்தகத்தை குறித்து பேசுகிறது. The Bible talks about so many books. வேதம் அநேக புத்தகங்களை குறித்து பேசுகிறது. We know about the book of Moses, the book of the covenant. மோசேயின் புத்தகம், உடன்படிக்கையின் புத்தகம் நமக்கு தெரியும். And we read in the New Testament that Jesus Christ, when he preached from the book of Isaiah.
நாம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த பொழுது ஏசாயாவின் புத்தகங்களிலிருந்து பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். The first time the word book is mentioned is found in Exodus 17 chapter. முதல் முறையாக புத்தகம் என்ற வார்த்தை யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. The 14th verse. 14ஆம் வசனம். And the Lord said unto Moses, write this for a memorial in a book, and rehearse it in the ears of Joshua. For I will utterly put out the remembrance of Amalek from under heaven. பின்பு கர்த்தர் மோசே நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். So this is the first mention of writing in the Bible. வேதத்திலே எழுதி வைப்பதை குறித்து முதல் முறையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It was probably written in papyrus, which was the medium of writing in those days. ஒருவேளை அந்த நாட்களிலே எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த இலையிலே எழுதப்பட்டிருக்கலாம். We are very familiar with many books in our lives. நம்முடைய ஜீவியத்திலே அநேக புத்தகங்கள் நமக்கு மிகவும் பிரபலமானவை. We are familiar with the muster roll and the employment registers where we work. Our names are written in the muster roll. நாம் வேலை செய்கிற இடத்திலே அங்கே இந்த மஸ்டர் ரோல் நம்முடைய அந்த வருகையை குறிப்பிடும்படியான குறிப்பேடுகள் இருக்கும். We are familiar with the attendance register, without which the payroll is not processed. நம்முடைய அந்த அட்டெண்டன்ஸை குறித்த அந்த ரெஜிஸ்டர் நமக்கு நன்றாக தெரியும். அது இல்லை என்றால் நமக்கு சம்பளம் கொடுக்கப்படாது. We know about the passbooks. In those days, earlier days, we used to have a bank passbook and we had to have it updated regularly. அந்த நாட்களிலே நமக்கு பேங்க்கிலே பாஸ்புக் ஒன்று கொடுப்பார்கள். அதை சரியாக அவ்வப்பொழுது பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். We also know about the passport, which is but a little small book which says that we belong to India. நாம் இந்தியாவிற்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லும்படியாக பாஸ்போர்ட் நமக்கு தெரியும். And in these days, nowadays, today, there's a huge controversy going on about one book. இந்த நாட்களிலே ஒரு புத்தகத்தை குறித்து அதிகமாக எதிர்மாறான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. I'm talking about the special intensive revision. நான் இந்த விசேஷித்த வகையிலே தீவிரமாக மாற்றங்கள் செய்யப்படுகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறேன். SIR என்பதை குறித்து. The election commission is doing an SIR. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு SIR ஒரு அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். In about 12 states. 12 மாநிலங்களில். And to determine who are the legal citizens of this country. இந்த தேசத்திலே சட்ட ரீதியான குடிமக்கள் யார் என்று தீர்மானிக்கும்படி. And it is for purposes of voting. இது ஓட்டு போடுவதற்கான காரணத்திற்காக செய்யப்படுகிறது. And a lot of controversies are being raised in it, so much so that right now 2 or 3 state governments have filed a petition in the Supreme Court. இதற்கு குறித்து அதிக எதிர்மாறான விவாதங்கள் நடக்கிறது. உச்ச நீதிமன்றத்திலே 2 மாநிலங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. And what is happening is this is basically from something called the National Register of Citizens. இது என்ன நடக்கிறது என்றால் தேசிய அளவிலே குடிமக்களின் பதிவேடு என்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது. This was compiled in the year 1955. 1955ஆம் ஆண்டு இது செய்யப்பட்டது. And then it was done first in the state of Assam. முதலாவது அஸ்ஸாம் மாநிலத்திலே அது நடத்தப்பட்டது. Because Assam, it was alleged that a lot of people from neighboring states had infiltrated and become citizens of India. ஏனென்றால் அஸ்ஸாம் மாநிலத்திலே பக்கத்து தேசங்களிலிருந்து அநேக மக்கள் உள்ளே நுழைந்து விட்டு இந்திய மக்கள் ஆகிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. Even today you will find a lot of people from other countries coming and residing right here in Chennai, even in Tamil Nadu, in Madurai, in Nagarkoil, Kanyakumari. இன்றைக்கும் கூட மற்ற தேசங்களிலிருந்து மக்கள் வந்து தமிழ்நாட்டிலோ சென்னையில் கன்னியாகுமரி நாகர்கோவில் போன்ற இடங்களில் இருப்பதை பார்க்கலாம். We find a lot of Nepali people, we find a lot of Bangladeshi people coming and living there, and they are getting all the facilities. I know of a Nepali family, that lady used to work in my house and she had an Aadhaar card also. நேபாளிலிருந்து மக்கள் வந்து இங்கே வேலை செய்கிறார்கள், பங்களாதேஷ்லேருந்து வருகிறார்கள், கடைசியில் குடிமகளாக. எனக்கு ஒரு நேபாள் குடும்பத்தை தெரியும். அங்கே அந்த குடும்பத்திற்குரிய ஸ்திரீ எங்களுடைய வீட்டில் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஆதார் கார்டு கூட வைத்திருக்கிறார்கள். But they are all Nepali citizens. ஆனால் அவர்களும் நேபாள குடிமக்கள். So this enumeration, this SIR is basically to weed out people who are
not citizens of India and people who are also dead who find a place in the register so that people do not vote for dead people. இந்த எஸ்ஐஆர் அது தணிக்கை செய்வதற்குரிய காரணம் என்னவென்றால் வேறு தேசங்களிலிருந்து வந்து இங்கே வந்திருக்கிற இந்த மக்கள் எல்லாம் களை எடுப்பதும் இன்னும் மரித்து போனவர்களை பெயர் பட்டியலிருந்து எடுத்துவிட்டு அவர்களுடைய பெயரில் யாரும் ஓட்டு போடாதபடி தடுப்பதற்காக செய்யப்படுகிறது. But basically this enumeration is very, very biblical. ஆனால் அடிப்படையிலே இப்படியாக பதிவு செய்வது வேதாகமத்துக்கு ஒத்தது. Let's go to Luke chapter 2. லூக்கா 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் போவோம். I'll read from verse 1. And it came to pass in those days that there went out a decree from Caesar Augustus that all the world should be taxed. Okay. அந்நாட்களில் உலகமெங்கும் குடி மதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியா என்னும் தேசாதிபதியாயிருந்த இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. And all went to be taxed, everyone into his own city. எல்லாருமே இந்த குடிமதிப்பு எழுதப்படும்படி தங்கள் சொந்த பட்டணத்திற்கு போனார்கள். And Joseph also went up from Galilee out of the city of Nazareth into Judea unto the city of David, which is called Bethlehem, because he was of the house and lineage of David. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். One English version of the Bible says this: so all the people, verse 3, so all the people went to their own cities to have their names written in the books of the nation. வேதத்திலே ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது. 3ஆம் வசனத்தில் இருக்கிறபடி அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். If you dig deep, you will find that most of the nations have their constitutions, their principles of justice, the principles of governance, they all based on the Bible. நீங்கள் ஆழமாக தோண்டி பார்த்தால் அநேக அரசாங்கங்களிலே அநேக தேசங்களிலே அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களுக்குரிய சட்டமானது வேதத்தின் அடிப்படையில் தான் அதிகமாக இருக்கும். But not all of them say that they have derived it from the Bible. ஆனால் எல்லாருமே நாங்கள் வேதத்திலிருந்து இதை கொண்டு வந்தோம் என்று சொல்வதில்லை. 3 nations in the world call themselves and their constitution is based on the Bible. உலகத்திலே 3 தேசத்தார் தங்களையே இந்த வேதாகமத்திலிருந்து தான் தங்களுடைய சட்டம் குடிமதிப்பு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். Zambia says, it declares in its preamble that they are a Christian nation. ஜாம்பியா தன்னுடைய தேசத்தை குறித்த முன்னுரையிலே அது ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று சொல்லுகிறார்கள். Samoa, they amended their constitution in 2017 and said Samoa is a Christian nation founded on God the Father, the Son and the Holy Spirit. சமோவா ஒரு கிறிஸ்தவ தேசம், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியின் அஸ்திவாரத்தை கொண்டு உருவாக்கப்பட்டது என்று 2017 அவர்களுடைய சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். And Papua New Guinea, பாப்புவா நியூகினி என்ற இடத்தில், and they amended their constitution to say that they are a Christian nation and Bible is their guiding symbol. அவர்கள் ஒரு கிறிஸ்தவ தேசம் என்றும் அவர்களுடைய வழிகாட்டி அடையாளமாக வேதம் இருக்கிறது என்றும் சொல்லும்படியாக சட்டத்தை திருத்தினார்கள். Some other nations of the Nordic nations, they also call themselves Christian nations. சில மற்ற தேசங்கள் கூட தங்களை கிறிஸ்தவ தேசம் என்று சொல்லுகிறார்கள். More than 100 constitutions use the word God. 100 சட்டங்கள், தேசத்தின் சட்டங்களுக்கு மேலாக தேவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். They don't want to acknowledge that it is Jesus, but then they take the name God. அவர்கள் அது இயேசு என்று ஒத்துக்கொள்ள விரும்பவில்லை, ஆனால் தேவன் என்று சொல்லுகிறார்கள். So this enumeration is very biblical. ஆகவே இந்த மாதிரியாக இந்த திருத்தங்கள் செய்வது வேதத்தை ஒத்தது. And we are all worried. We had a tough time entering our names into the SIR and getting the acknowledgement. நம்முடைய பெயரை அந்த SIRலே பதிவு செய்து அதற்கு அந்த பதிவுக்கான ரசீதை பெறுவது ஒரு கடினமான ஒரு நேரமாக நமக்கு இருக்கிறது. But as Christians, we are more to be worried and concerned whether our names are written in the heavenly register, the book of life. கிறிஸ்தவர்களாக நம்முடைய பெயரானது பரலோகத்தின் புத்தகத்திலே, ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டியதுதான் மிக அவசியம். The book of life was written by God himself in eternity before time and creation. இந்த ஜீவ புத்தகம் என்பது தேவன் நித்திய காலத்திற்கு முன்பாக, உலகம் சிருஷ்டிப்பிற்கு முன்பாகவே எழுதியது.
it contains the names of those whom God foreknew, those whom God chose to receive eternal life. தேவன் முன் குறித்தவர்களாக நித்திய ஜீவனை பெறும்படியாக தெரிந்து கொண்டவர்களுடைய பெயர் அதிலே இருக்கிறது. That is what I meant when we prayed that in a land worshipping so many million gods, God has chosen us to worship the only true and living God. ஆகவே தான் நான் ஜெபிக்கும் பொழுது ஜெபித்தேன், நான் இந்த தேசத்தில் லட்சக்கணக்கான தெய்வங்கள் இருந்தாலும் தேவன் ஒரே தேவனை ஆராதிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார். Without God's choosing, we would not be here. தேவன் தெரிந்து கொள்ளாமல் நாம் இங்கே இருக்க முடியாது. See, when Noah went into the ark, only 8 people in the entire world were saved. God chose those 8 people. நோவா 8 பேழைக்குள்ளாக போன பொழுது அந்த முழு உலகத்திலும் இருந்த 8 பேரை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டார். அவர்கள் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள். So now let us see what the Bible talks about the book of life. இப்பொழுது ஜீவ புத்தகத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். There are many references. அநேக குறிப்புகள் உண்டு. But I will refer to Luke 10, 19 and 20. நான் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை குறிக்கிறேன். Behold, I give unto you power to tread upon serpents and scorpions and over all the power of the enemy, and nothing shall by any means hurt you. Notwithstanding in this, rejoice not that the spirits are subject unto you, but rather rejoice because your names are written in heaven. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். It's a matter of great rejoicing and great happiness to know that our names are written in the books in heaven. நம்முடைய பெயரானது பரலோக புத்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று அறிவது மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான ஒன்று. And whose names shall not be written in the book of life? ஜீவ புத்தகத்திலே யாருடைய பெயரெல்லாம் எழுதப்படாமல் இருக்கும்? First and foremost is let's go to Exodus 32, 32 and 33. நாம் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32, 33, 34 வசனங்களுக்கு முதலாவது செல்வோம். Moses is talking to God. மோசே தேவனிடத்திலே பேசினார். Yet now if thou wilt forgive their sin, and if not, blot me, I pray thee, out of thy book which thou hast written. And the Lord said unto Moses, whosoever hath sinned against me, him will I blot out of my book. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருள்வீர், ஆனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். So whosoever sins, his name is struck off from the book of life. பாவம் செய்தவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கப்படும். Secondly, it says in Revelation 22:19, இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 22:19 சொல்லுகிறது, those who remove words from the Bible, வேதத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்து போடுகிறவன். and if any man shall take away from the words of the book of this prophecy, God shall take away his part out of the book of life and out of the holy city and from the things which are written in this book. ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். This particular verse has its roots in Deuteronomy 4:2. இந்த குறிப்பிட்ட வார்த்தை அதனுடைய வேரை உபாகமம் 4:2 கொண்டிருக்கிறது. You shall not add unto the word which I command you, neither shall you diminish aught from it, that you may keep the commandments of the Lord your God which I command you. நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். Removing words from the Bible is a big business. வேதத்திலிருந்து வாக்கியங்களை நீக்குவது அது பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. People are obsessed saying that no, the Bible is very too hard and too harsh and too difficult. It's not applicable to today's
life. வேதம் மிகவும் கடினமாக இருக்கிறது, மிகவும் கொடுமையாக இருக்கிறது, இந்த நாளின் ஜீவியத்திற்கு இதெல்லாம் ஒத்துப்போகாது என்று மக்கள் சொல்லுகிறார்கள். So let us remove some words, some verses, so that it makes it convenient and comfortable for people to read. ஆகவே மக்கள் படிப்பதற்கு அது சௌகரியமாக இருக்கத்தக்கதாக சில வாக்கியங்களை நீக்கிவிடலாம் என்கிறார்கள். The word says, Bible says, the word of God is quick and powerful and sharper than a two-edged sword. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானதும் வல்லமை வாய்ந்ததுமாய் இருக்கிறது. And that sharpness people do not want to encounter when they read the Bible. அந்த வேதத்தை படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த கூர்மையை மக்கள் எதிர்கொள்ள விரும்பவில்லை. The King James Version in the English Bible contains about 31,102 verses. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கில வேதாகமத்திலே 31,102 வாக்கியங்கள் இருக்கிறது. And the New International Version has got 82 verses less. இந்த புதிய சர்வதேச மொழிபெயர்ப்பிலே 82 வசனங்கள் குறைவாக இருக்கிறது. There are other versions in the Bible like the English Standard Version and the Christian Standard Version which have more than 100 verses lifted out of the Bible. இங்கு இந்த ஆங்கில ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்று இப்படி பல கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்று பல மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. அதிலே 100 வசனங்களுக்கு மேலாக குறைவாக இருக்கிறது. And what they say is we have not removed them, we have only skipped them. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அதை நாங்கள் நீக்கவில்லை, அதை தவிர்க்கத்தான் செய்திருக்கிறோம். And this is strictly against what is written in Deuteronomy 4:2 and then in Revelation 22:19. இது உபாகமம் 4:2 வெளிப்படுத்தின விசேஷம் 22:19 சொல்லப்பட்டதற்கு முற்றிலும் எதிரானது. No man has the authority to remove any word or verse from the Bible. வேதத்திலிருந்து எந்த ஒரு வார்த்தையோ வாக்கியத்தையோ நீக்குவதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. So those who remove words from the Bible to make it sell more, they will not be found, their names will not be found in the book of life. ஆகவே வேதாகமம் அதிகம் விற்கப்படத்தக்கதாக அதிலிருந்து வாக்கியங்களை நீக்குகிறவர்கள் ஒருவேளை ஜீவ புத்தகத்திலே அவர்கள் பெயர் காணப்படாது. And thirdly, the beast worshippers. இரண்டாவதாக இந்த மிருகங்களை வணங்குகிறவர்கள். See, the book of Revelation talks about two sets of beasts. வெளிப்படுத்தின விசேஷம் 2 விதமான மிருகங்களை குறித்து பேசுகிறது. In chapters 4 and 5 we read about 4 beasts who worshipped along with the 24 elders. 4-5 அதிகாரங்களிலே 4 மிருகங்களை குறித்து பார்க்கிறோம். 12 மூப்பர்களோடு சேர்ந்து அவைகள் ஆராதிக்கின்றன. And Revelation 5:14 says this. வெளிப்படுத்தின விசேஷம் 5:14 இப்படியாக சொல்கிறது. And the 4 beasts said amen, and the 24 elders fell down and worshipped him that liveth forever and ever. அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். These 4 beasts, they came from heaven. இந்த 4 ஜீவன்கள் பரலோகத்திலிருந்து வந்தது. They are surrounding the throne of God. அவைகள் தேவனுடைய சிம்மாசனத்தை சூழ்ந்திருந்தன. And they cry holy, 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 as it is written in Isaiah. ஏசாயாவில் எழுதப்பட்ட வண்ணமாக பரிசுத்தர் 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 என்று அவைகள் ஆர்ப்பரித்தன. They are not really monsters or beasts as it is written, they are basically called creatures. அவைகள் இதில் எழுதப்பட்டிருக்கிறபடி அவைகள் மிருகங்களோ பெரிய உருவங்களோ அல்ல, அவைகள் சிருஷ்டிப்புகள். And some biblical scholars say they are a fusion of the cherubim and the seraphim. சில வேதாகம வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் சேருபீன் சேராபீம் இவைகளிலிருந்து வந்தவைகள் என்று. And Revelation 13 chapter 17, 19 and 28 talked about other sets of beasts. வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள் வேறு விதமான மிருகங்களை குறித்து பேசுகிறது. 2 distinct beasts. 2 தெளிவான வித்தியாசமானவைகள். One beast is the Antichrist. ஒன்று அந்தி கிறிஸ்து in the form of a dragon. ஒரு சர்ப்பத்தின் வடிவிலே. And the other one is the false prophet. இன்னொன்று பொய் தீர்க்கதரிசி. These come from the sea and from the earth. இவைகள் பூமியிலிருந்தும் சமுத்திரத்திலிருந்தும் வந்தது. They are associated with Satan. சாத்தானோடு இணைந்திருப்பவைகள். And you will know that they, instead of speaking holy, 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 they are speaking blasphemies against God. எப்படியாக மற்றவைகள் இந்த பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுதோ, ஆனால் இவர்களோ தேவனுக்கு எதிராக தேவதூஷணம் பேசினார்கள்.
and Revelation 19:20. வெளிப்படுத்தின விசேஷம் 19:20. And the beast was taken, and with him the false prophet that wrought miracles before him, with which he deceived them that had received the mark of the beast, and them that worshipped his image. These both were cast alive into the lake of fire burning with brimstone. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்க தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். And the last two verses of what we read today, Revelation 20:14 and 15. இன்றைக்கு நாம் வாசித்த பாகத்திலே கடைசி 2 வசனங்கள் வெளிப்படுத்தின 14-15. And death and hell were cast into the lake of fire. This is the second death, and whosoever was not found written in the book of life was cast into the lake of fire. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். Whosoever whose names are not found in the book of life will be cast into the lake of fire. ஜீவ புத்தகத்திலே யாருடைய பெயர் காணப்படவில்லையோ அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். Lake of fire is a second death, permanent separation from God. அக்கினி கடல் என்பது இரண்டாம் மரணமாக தேவனிடத்திலிருந்து நிரந்தரமாக பிரிக்கப்பட்ட ஒரு காரியம். Going a little away from the topic, இந்த தலைப்பிலிருந்து கொஞ்சம் வெளியே சென்று Revelation 21:8, வெளிப்படுத்தின விசேஷம் 21:8, it talks about who are all the people of all ages who will be cast into the lake of fire. இந்த அக்கினி கடலிலே தள்ளப்படக்கூடியவர்கள் ஆண்டாண்டு காலமாக யார் என்று அது சொல்லுகிறது. Revelation 21:8, வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. But the fearful and the unbelieving and the abominable and the murderers and the overmongers and the sorcerers and the idolaters and all liars, they shall have their part in the lake which burneth with fire and brimstone, which is the second death. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். So the lake of fire will have very many interesting and fascinating famous people of this world. அக்கினி கடல் இந்த உலகத்திலே மிகவும் பிரபலமான மக்கள் அங்கே இருக்கக்கூடும். The question we have to ask ourselves is that do we want their company in the lake of fire? நாம் நம்மை கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், நாம் இந்த அக்கினி கடலிலே அவர்களோடு இணைந்திருக்க விரும்புகிறோமா? Once we go into the lake of fire, there is no coming back. அந்த அக்கினி கடலுக்குள் போய்ட்டால் திரும்பி வருவது இல்லை. Luke 16 chapter we read about the poor man and Lazarus and the rich man. லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே அந்த ஏழை மனிதனாகிய லாசருவை குறித்தும் ஐஸ்வர்யவானை குறித்தும் பார்க்கிறோம். And Abraham told that rich man, ஆபிரகாம் அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் சொன்னார். Luke 16:26, லூக்கா 16:26, and besides all this, between us and you there is a great gulf fixed, so that they which would pass from hence to you cannot, neither can they pass to us that would come from thence. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. So there is no coming back if he once go into the lake of fire. ஆகவே ஒரு முறை அக்கினி கடலுக்குள் போனவர்கள் திரும்பி வருவது கிடையாது. Whose names shall be written in the book? யாருடைய நாமங்கள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும்? Those who fear God. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். Malachi 3:16, மல்கியா 3:16, Then they that fear the Lord spake often one to another, and the Lord hearkened and heard it, and a book of remembrance was written before him for them that fear the Lord, and that thought upon his name. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. Two things are important in this. இதில் 2 காரியங்கள் முக்கியம். These believers talk to one another about God. இந்த விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் தேவனை குறித்து பேசினார்கள். And they thought upon his name. அவருடைய நாமத்தை அவர்கள் யோசித்தார்கள். See, Malachi is the last book of prophecy in the Old Testament. மல்கியா பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசன புத்தகத்தில் கடைசி புத்தகம். And if you go to verse 14, can you read verse 14, Malachi 3? மல்கியா 3:14 நாம் வாசிப்போம். தேவனை சேவிப்பது விருதா,
அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? That's what people said. What is the use of worshiping God? அதைத்தான் மக்கள் சொன்னார்கள், தேவனை ஆராதித்து என்ன பிரயோஜனம்? But in the midst of all this, there was a faithful small lot who feared Lord and remained loyal to him. ஆனால் இவைகளின் மத்தியிலே ஒரு உண்மையுள்ள ஒரு சின்ன கூட்டம் இருந்தது. அவர்கள் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக விசுவாசமுள்ளவர்களாக இருந்தார்கள். In all this you will always find there's a small group which is fearing God and obeying his commandments. எல்லாவற்றிலும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு சின்ன ஒரு கூட்டம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் இருப்பார்கள். In Noah's time only 8 people were saved from the floods. நோவாவின் காலத்திலே வெள்ளத்திலிருந்து 8 பேர் தான் காப்பாற்றப்பட்டார்கள். And very few go into the road which is narrow. கொஞ்சம் பேரே இடுக்கமான வாசலில் பிரவேசிப்பார்கள். So fear him does not physical fear. ஆகவே அவருக்கு பயப்படுங்கள் என்றால் சரீர பிரகாரமாக பயப்படுவதல்ல. It's a deep respect, it's a deep awe for God. இது தேவனுக்கென்று ஆழமாக வரக்கூடிய மரியாதை மதிப்புமாக இருக்கிறது. When others, all the majority were mocking God and saying, what is the use of worshipping God? These people said, no, God is faithful to us, and they shared this with one another. அநேக மக்கள் தேவனை பரியாசம் செய்து ஆராதிப்பதில் என்ன பிரயோஜனம் என்று சொல்லும் பொழுது இந்த சின்ன கூட்டத்தினர் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தேவனை குறித்து பேசி தேவனுக்கு பயந்திருந்தார்கள். So this small lot's names will be written in the book of life. ஆகவே இந்த சின்ன கூட்டத்தினுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். Secondly, Paul talks about those who labor for God, their names will be written in the book of life. இரண்டாவதாக பவுல் பேசுகிறார், தேவனுக்காக உழைத்தவர்களுடைய புத்தகம் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். Philippians 4:3 பிலிப்பியர் 4:3 And I entreat thee also, true yokefellow, help those women which labored with me in the gospel, with Clement also, and with other my fellow laborers, whose names are in the book of life. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமெத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. In Philippians 4, he talks about a personal conflict between two women, Euodia and Syntyche. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 2 ஸ்திரீகளுக்கு இடையே தனிப்பட்ட விதத்திலே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை குறித்து பேசுகிறார். And these two women were very faithful workers, but they had disagreements with each other. இந்த 2 ஸ்திரீகளும் மிகவும் உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களோ ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போகவில்லை. But even if they had disagreement with each other, they labored with Paul in the ministry. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போகாமல் இருந்தாலும் ஊழியத்திலே பவுலோடு ஊழியம் செய்தார்கள். Paul calls them true co-workers. பவுல் அவர்களை உண்மையுள்ள உடன் வேலையாட்கள் என்கிறார். And Paul calls this true yokefellow. He does not name him. He says, you go and help these people to reconcile. பவுல் இந்த உத்தம கூட்டாளியை குறித்து பெயர் சொல்லாமல் சொல்லுகிறார், நீ போய் அவர்கள் ஒப்புரவாகும்படியாக செய் என்று சொல்லுகிறார். But the important point in this particular verse is that those who labor for God, their names are written in the book of life. ஆனால் இந்த வசனத்திலே முக்கியமான காரியம் என்னவென்றால் ஆண்டவருக்காக உழைத்தவர்கள் பிரயாசப்பட்டவர்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். And thirdly, those who are overcomers, their names will be written in the book of life. மூன்றாவதாக ஜெயங்கொள்ளுகிறவர்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். Revelation 3:5 வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 He that overcometh, the same shall be clothed in white raiment, and I will not blot out his name out of the book of life, but I will confess his name before my Father and before his angels. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். He that overcometh. ஜெயங்கொள்ளுகிறவன். And how do we overcome? எப்படி நாம் ஜெயம் கொள்ளுகிறோம்? John 1:2-14 says we overcome by the word of God. யோவான் 2:14 சொல்கிறது, நாம் தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயம் கொள்ளுகிறோம். I have written unto you, fathers, because you have known him that is from the beginning. I have written unto you, young men, because you are strong, and the word of God abideth in you, and you have overcome the wicked one.
1 John 2:14. 1 யோவான் 2:14 பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரை நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். Secondly, 1 John 5:5. இரண்டாவதாக 1 யோவான் 5:5. Who is it that overcometh the world, but he that believeth that Jesus is the Son of God? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? And thirdly, in Revelation 12:11, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11, it says they overcame him by the blood of the lamb and by the word of their testimony. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். See, the blood of Jesus Christ cleanses us from all sin. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவத்திலிருந்து நம்மை கழுவுகிறது. And the testimony is what we talk to people about Jesus. சாட்சி என்று சொல்லும் பொழுது இயேசுவை குறித்து மற்றவர்களிடத்திலே நாம் பேசுவது. If thou shalt confess with thy mouth the Lord Jesus and shalt believe in thy heart that God hath raised him from the dead, then thou shalt be saved. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்பதை இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். So those who how do we overcome? That's what we saw just now. நாம் எப்படி ஜெயம் கொள்வது என்று தான் இப்பொழுது பார்த்தோம். By the word of God, தேவனுடைய வார்த்தையினாலே, that whoever believes that Jesus is the Son of God, இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவன், and by the blood of the lamb and the word of testimony. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சாட்சியின் வசனம். So what is the and the fourth point is those who refuse to worship the beast. நான்காவது இந்த மிருகத்தை ஆராதிக்க மறுக்கிறவர்கள். Revelation 13:8, வெளிப்படுத்தின விசேஷம் 13:8, and all that dwell upon the earth shall worship him whose names are not written in the book of life of the lamb slain from the foundation of the world. உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். Whose worship is this talking about? இது யாரை ஆராதிப்பதை குறித்து பேசுகிறார்கள்? Worship of the beast. இந்த மிருகங்களை வணங்குவது. This particular verse once again tells there will be a small remnant, a small minority who will refuse to worship the beast. இந்த குறிப்பிட்ட வசனம் மறுபடியும் சொல்லுகிறது அங்கே ஒரு சின்ன கூட்டம் இருக்கும் இந்த மிருகத்தை ஆராதிக்க அது மறுதலிக்கும். If you go deep into this particular topic, இந்த குறிப்பிட்ட தலைப்பிலே இன்னும் ஆழமாக நீங்கள் போனால், and it says the beast will put a mark on everybody's hand or on his forehead. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மிருகமானது ஒவ்வொருவருடைய நெற்றியிலே அவர்களுடைய கைகளிலே ஒரு அடையாளம் போடும். And people without this particular mark cannot do any kind of buying or selling or living anywhere. இந்த குறிப்பிட்ட அடையாளம் இல்லாத மக்கள் எங்கேயோ வாங்கவோ விற்கவோ எங்கும் வசிக்கவோ முடியாது. But there will be a small remnant. ஆனாலும் ஒரு சின்ன கூட்டம் இருக்கும். Who refuse to take that mark. அந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். So what are the conditions? What is the single condition for us to get our names written in the book of life? நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படுவதற்குரிய ஒரே நிபந்தனை என்ன? First and foremost, and the only way for us to get our names written is that we confess and repent of our sins. நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுவதற்கு முதலாவதும் ஒரே வழி என்னவென்றால் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். Without confession and without repentance, there is no way we can get our names written in the book of life. பாவ அறிக்கை செய்யாமல் மனம் திரும்பாமல் ஜீவ புத்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட முடியாது. Repent and be baptized every one of you. மனம் திரும்பி அனைவருக்கும் ஞானஸ்நானம் கொடுங்கள். And in the name of Jesus Christ for the remission of sins, and you shall receive the gift of the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பாவ மன்னிப்பை பெறுங்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Confession is not an optional thing. It's not a choice for us to make. It is a definite thing commanded, required by God. பாவ அறிக்கை செய்வது நாம் வேண்டுமானால் செய்யும்படியாக ஒரு தெரிந்து கொள்ளுதல் அல்ல, அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. What is the conclusion? முடிவு என்ன? Let's go to Philippians 3:20. பிலிப்பியர் 3:20க்கு போகலாம். For our conversation is in heaven, from whence also we look for the Savior, the Lord Jesus Christ. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Our citizenship is in heaven, in New Jerusalem. நம்முடைய குடியிருப்பு புதிய எருசலேம் ஆகிய பரலோகத்தில் இருக்கிறது. It is not our address here in Chennai. நம்முடைய சென்னை அட்ரஸ் அல்ல. Chennai address is not a permanent address. It's only a temporary address. சென்னை முகவரியானது தற்காலிகமானது ஒரு முகவரி தான், நிரந்தரமானது அல்ல. In the ancient cities,
each citizen's name was written in an official register. We saw that Joseph and Mary went and got their names into that register. ஆதி காலத்திலே பட்டணத்திலே ஒவ்வொருவருடைய பெயரும் அந்த பட்டணத்தில் பதிவேடிலே இருந்தது. மோசேயும் மரியாளும் சென்று அவருடைய பெயர் பதிவு செய்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். If someone committed treason, their names were removed from that register. யாராவது ஏதாவது மோசமான கேடு விளைவிக்கும் காரியங்களை செய்திருந்தால் அவர்கள் பெயர் அந்த புத்தகத்தில் எடுக்கப்படும். Treason here in our context is sin. இங்கே இந்த கேடு விளைவிப்பது என்று சொல்லும் பொழுது பாவம். If we sin, we lose our right for our names to be written in the book of life. நாம் பாவம் செய்வோமானால் ஜீவ புத்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்படும் உரிமையை நாம் இழந்து போகிறோம். Heaven is a place, prepared place for prepared people. பரலோகம் என்பது ஆயத்தமான மக்களுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம். Nobody gets into that just like that. யாரும் அங்கே ஏதோ அப்படியே நுழைந்து விடுவது கிடையாது. See, when the Titanic sank in the harbor, there was a register. டைட்டானிக் அது மூழ்கிய பொழுது அந்த துறைமுகத்திலே ஒரு பதிவேடு இருந்தது. And one side of the register they said saved, and the other side they said lost. ஒரு பக்கம் அந்த பதிவேட்டிலே இழந்து போனவர்கள் என்ற பட்டியல் இருந்தது, இன்னொரு பக்கம் காப்பாற்றப்பட்டவர்கள். They wrote the names of the people who died in the lost column, and they wrote the names of the people who were alive in the saved column. அவர்கள் இழந்து போனவர்களுடைய பெயரை, மரித்து போனவர்களுடைய பெயரை அந்த இழந்து போனவர்களுடைய பட்டியலிலே எழுதினார்கள். அவர்கள் உயிரோடு இருப்பவர்களுடைய பெயரை காப்பாற்றப்பட்டவர்களுடைய பெயரில் எழுதினார்கள். That is about the same in the book of life. ஜீவ புத்தகத்திலும் அப்படித்தான். Saved and lost. ரட்சிக்கப்பட்டவர்கள், இழந்து போனவர்கள். So which column do we want to have our names? எந்த பக்கத்திலே நம்முடைய பெயரை நாம் விரும்புகிறோம்? See, when the roll is called up yonder is a song which we sing. நாம் பாடுகிற பாடல் அந்த எக்காலம் முழங்கும் பொழுது, அங்கே பெயர் வாசிக்கப்படும் பொழுது, I would request that we sing this song after this sermon. இந்த பிரசங்கத்துக்கு பிற்பாடு அந்த பாடலை பாடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். The origin of that song is, அந்த பாடலுடைய மூலம் என்னவென்றால், way back in the early 19th century, 19ஆம் நூற்றாண்டிலே there was a Sunday school teacher called James Black. ஜேம்ஸ் பிளாக் என்று ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியர் இருந்தார். He had many students, அநேக மாணவர்கள் இருந்தார்கள். and he had a very poor student by name of Bessie. பெஸ்ஸி என்ற மிகவும் ஏழையான ஒரு மாணவன் இருந்தான். ஒரு பெண் இருந்தாள். So she was very poor, she did not have food to eat, and she always came in very bad clothes, torn clothes. மிகவும் ஏழையான பெண், சாப்பிடுவதற்கு சரியான உணவு கிடையாது, எப்பொழுதுமே கிழிந்த உடை தான் உடுத்தி வருவாள். So when he was taking attendance, he was calling out, James Black was taking attendance, he was calling her out and asking for Bessie. ஜேம்ஸ் பிளாக் இந்த அட்டெண்டன்ஸ் எடுத்த பொழுது பெஸ்ஸியை பெயரை அழைத்தார். And there was no response. அங்கே பதில் வரவில்லை. And then after the Sunday school was over, he and his wife, they went to Bessie's house. ஞாயிறு பள்ளி முடிந்த பிற்பாடு அவரும் அவருடைய மனைவியும் பெஸ்ஸியின் வீட்டிற்கு போனார்கள். And there they found that Bessie had been struck by pneumonia. அந்த பெஸ்ஸிக்கு அங்கே விஷ காய்ச்சல் வந்திருந்ததை பார்த்தார்கள். And then it struck him. No wonder she was not there to say yes during the attendance call. அப்பொழுது அவருக்கு உதித்தது, அவள் அந்த அட்டெண்டன்ஸ் எடுத்த பொழுது இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு அவள் இல்லாததற்கு எந்த ஆச்சரியம் இல்லை. Then this thought flashed in his mind. அப்பொழுது இந்த யோசனை அவருடைய மனதில் உதித்தது. When the roll call is called up in heaven, where will I be? பரலோகத்திலே இந்த பெயர் அழைக்கப்படும் பொழுது நான் எங்கே இருப்பேன்? So he wrote the first two stanzas of that hymn. ஆகவே அந்த பாடலுடைய முதல் 2 சரணங்களை அவர் எழுதினார். When the roll is called up yonder, I'll be there. அங்கே பெயர் அழைக்கப்படும் பொழுது நான் அங்கே இருப்பேன். This song was first sang in Bessie's funeral, who happened to die a little later. கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு அந்த பெஸ்ஸி மரித்து போனால் அந்த பெஸ்ஸியினுடைய அடக்கத்திலே இந்த பாடல் பாடப்பட்டது. The most important question now for us is my name written in the book of life? நமக்கு மிகவும் முக்கியமான கேள்வி இப்பொழுது, என்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா? What matters is not our achievements or our reputation or our wealth or our education. நம்முடைய சாதனைகள், நம்முடைய படிப்பு, நம்முடைய சொத்து இதெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. Whether we are saved or not, lost. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, இழந்து போனோமா? And 2 Corinthians 6:2 says, 2 கொரிந்தியர் 6:2 சொல்லுகிறது. Paul says this, for he said, I've heard thee in a time accepted, in the day of salvation have I succored thee.
Behold, now is the accepted time. Behold, now is the day of salvation. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். Now is the time to repent, and now is the time to believe. இதுவே மனம் திரும்பும் நேரம், விசுவாசிக்கும் நேரம். Those of us who do not have the assurance of salvation, ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாதவர்கள், today is the day for us to go and bow down and then pray to God and ask for forgiveness of our sins. இன்றைக்கே நாம் தேவனிடத்திலே சென்று தலை வணங்கி நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும்படி தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். Not tomorrow or next week or next month. நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அல்ல. Come to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். Call on his name. அவருடைய நாமத்தை கூப்பிடுங்கள். We sing this chorus. He is close as the mention of his name. அவர் இந்த பல்லவியை நாம் பாடுகிறோம். அவருடைய பெயருக்கு ஏற்றபடியாக அவர் நெருக்கமாக இருக்கிறார். Just call on his name and he is there. அவருடைய பெயரை கூப்பிடுங்கள், அவர் அங்கே இருப்பார். And John says in 6:37, யோவான் 6:37 சொல்லுகிறார், Jesus says, இயேசு சொல்லுகிறார், all that the Father giveth me shall come to me, and him that cometh to me I will in no wise cast out. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. So for us to get our names in the book of life, come to Jesus today, now. நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படும்படியாக நாம் இன்றைக்கு இயேசுவண்டை வர வேண்டும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you and bless you for this word. பரமபிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, while we are so busy and we are trying to get our names into the SIR, help us to remember that, Lord Jesus. Help to get our names written in the book of life. ஆண்டவரே, எங்களுடைய பெயர் இந்த SIRலே பதிவாகும்படியாக நாங்கள் மிகவும் மும்முரமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஜீவ புத்தகத்தில் எங்கள் பெயர் எழுதப்படும்படியாக பார்த்துக்கொள்ள உதவி செய்யும். Lord, the book of life is more important. ஆண்டவரே, ஜீவ புத்தகம் அதிக முக்கியம். Lord, the book of life talks about eternal life. ஜீவ புத்தகம் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறது. Help us to take it seriously. இதை நாங்கள் சரியானபடி உண்மையாக எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். Lord, help us to get our names. Without me, you can do nothing you have written in the Bible. ஆண்டவரே, எங்களுடைய பெயர் எழுதப்பட உதவி செய்யும் நீர் சொல்லி இருக்கிறீர். என்னால் அன்றி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. Help us to come closer to you. உம்மை நெருங்கி வர உதவி செய்யும். We ask this in the holy and mighty name of our Lord and Savior Jesus Christ. Amen. இவைகளை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வல்ல நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய மாலை ஆராதனை இன்றைக்கு மாலை 6:15 மணிக்கு இங்கே நடைபெறும். நீங்களும் வாருங்கள். அநேகரை அழைத்து வரும்படியாகவும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கான ஓய்வு நாள் பாடசாலையும் வாலிபர்களுக்கென்ற விசேஷித்த வாலிபர் கூட்டமும் மாலை 5 மணி அளவில் இங்கே நடைபெறும். ஆண்டவர் சித்தமானால் அடுத்த மாதம் 14ஆம் தேதி இங்கே கிறிஸ்மஸ் பாட்டு ஆராதனை மாலையிலே நடைபெறும். அதற்காக ஜெபியுங்கள். கடைசியாக அவரும் எழுந்திருந்து 73ஆம் பக்கத்தில் 192வது பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். 73ஆம் பக்கத்தில் 192வது பாடல். இயேசுவை நம்பி பற்றி
Let's receive the benediction. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, the fellowship and communion and power of the Holy Spirit rest and abide with each and every one of us, now and always, and help us to get our names into the book of life. In the mighty name of our Lord and Savior Jesus Christ, I pray. Amen.